ஒரு பூஜை பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா முதல்ல சங்கல்பம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றா இல்லையா? அது என்ன சங்கல்பம் அப்படின்னு சொன்னோம்னா, தெய்வத்தினுடைய சாட்சியாக ஒரு தீர்மானம் அல்லது ஒரு உறுதிமொழியை எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். இதை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதை யார் செய்ய போகிறது அப்படிங்கிறதையும், எதற்காக செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் பண்றோம் இல்லையா? இதைத்தான் தெரிவித்தல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இந்த தீர்மானத்தை ஒரு உறுதிமொழியாகவே தெரிவிக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி கூட புரிஞ்சுக்கலாம். இது இன்னும் அந்த சங்கல்பம் அப்படின்னு வரும்பொழுது எப்படி மந்திரம் சொல்லுவான்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்படி கையை வச்சுக்கோங்க, இடது கையை வச்சுக்கோங்க, இடது கையை வந்து வலது தொடை மேல வச்சுக்கோங்க, அது மேல வலது கையை வச்சு மூடிக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்படி வச்சு வலது தொடை மேல வச்சு மூடின்னு சொல்லுவா. எப்படி சொல்லுவா? மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பின்பற்றுவா, ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவா. எதற்காக இதனை சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா அப்படின்னு சொல்றா. அதாவது என்னால் செய்யப்பட்ட பாவங்கள் அனைத்தும் நீங்கி இறைவனினுடைய பிரீத்தியாக, அதாவது பரமேஸ்வர பிரீத்தியாகவும் அல்லது ஸ்ரீமன் நாராயணனுடைய பிரீத்தியாகவும் இந்த விஷயத்தை நான் செய்ய போகிறேன். இதை தெய்வத்தின் முன்னிலையால் பதிவு செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரி கூட வச்சுக்கலாமே.